வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான தோசை தான் மொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை ரவையை வச்சு அருமையான ஒரு தோசை தான் பாருங்கள். நான் கொஞ்சம் கூட வழுவழுப்பு இல்லாமல் நல்லா மொறுன்னு இருக்குது. வாங்க இந்த சுவையான கோதுமை ரவா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கு. நீங்கள் நார்மல் கோதுமை ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் மஞ்சு வராது. ஓரளவுக்கு கொஞ்சம் குறப்பாக தான் மஞ்சு வரும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியல, லேசான குறப்பு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் மையும். இப்போ இந்த கோதுமை ரவையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே நம்ம எந்த அளவுக்கு கோதுமை ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான், அதை சேர்த்துட்டு நீங்கள் வீட்டில் கழுவி காய வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த கப்பால் தான் நம்ம 2 கப் அளவுக்கு மொத்தமாக எடுத்துருந்தோம். அதுக்கு 4 கப் அளவுக்கு அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவாலே அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சு கரைச்சி விட்டோம்னா நமக்கு ஈஸியாகவே கட்டிகள் இல்லாமல் கரைக்கிறதுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லாவே கரைச்சிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருந்த அந்த கோதுமை ரவை ஊறி வரணும். அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகுது. நல்லாவே ஊறி வந்துருச்சு. மாவு இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை, அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுனால. அதனால் இந்த அளவுக்கு கட்டியாக இருந்துச்சு நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வராது. அதனால் இன்னும் ஒரு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ரவா தோசைக்கு நல்லா நீர்க்க கரைப்போம் பாருங்கள் மாவு, அந்த மாதிரி தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கணும் மாவு. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிட்ட பிறகு லைட்டாக தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதுமே இந்த மாதிரி கலந்துட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம அள்ளி தான் ஊற்றணும், தேய்ச்சி விட முடியாது. அங்கங்கே அப்படியே கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சைடு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. இப்போ பார்த்தா மேலே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு தான் நம்ம தோசைக்கு எண்ணெய் ஊற்றணும். இப்போ இதை அப்படியே ஒரு சைடு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுருங்க. இப்போ தோசை பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. இந்த தோசை நீங்கள் திருப்பி போட்டு சுடணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்து நல்லா மொறுன்னு வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தோசை எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து கோதுமை ரவையை வச்சு அருமையான அந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.